இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2-3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் 3/4 பாகம் வதங்கணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 2-3 பூண்டு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வெள்ளையில சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. நம்ம அரைச்சி எடுத்து வந்ததை காலிஃப்ளவர் மேலே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கருவேப்பிலை மல்லி தெளித்து கலந்து விட்டு பார்த்தா நமக்கு சூடான சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.